சுபனே ரெண்டு ஹலோ அங்கே அடுத்து கட் பண்ணி போட்டுருங்க கட் பண்ணி போட்டோ எடுத்து போட்டோ வாங்க அண்ணே அவர் முன்னாடி அப்படியே சைடா தானா அப்படியே திரும்பட்டுமா ஏறி உட்காந்துடலாம் நினைக்கிறேன். இந்த ஆண்டு தமிழகத்தில் மிகப்பெரிய சோதனைகளை தமிழகம் சந்தித்து வருகிறது. குறிப்பாக திமுக அரசு இந்த வெள்ள காலங்களிலே, வடகிழக்கு பருவமழை காலங்களிலே சென்னையிலே ஏற்பட்ட மழைநீரை வெளியேற்ற முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது. மிக்ஜாம் புயலிலே ஏற்பட்ட அந்த வெள்ள நீரினாலே தலைநகர் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் பெரும் வெள்ள சேதாரத்துக்கு உள்ளாகி அதில் இன்னும் மீட்பு பணிகள் முழுமையாக நிறைவடாத இந்த நேரத்தில் நம்முடைய தென் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் கனமழை பெய்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே சென்னையிலே பாடம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இதிலே கோட்டை விட்டிருப்பது மக்கள் மிகப்பெரிய துன்பத்தில் இன்றைக்கு வீழ்ந்திருக்கின்றார்கள். ஆகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள்தான் களத்திலே நேரடியாக தென் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து ஆறுதல் சொன்னார்கள். காலையிலே மதுரை விமான நிலையத்திலே வந்திறங்கிய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடியில அங்க இருக்கிற மக்கள் கொட்டுகிற மழையிலே அங்கே ஆளளவு தண்ணீரிலே நேரிலே சென்று அந்த மக்கள் எல்லாம் ஆறுதல் கூறினார்கள். அதே போன்ற திருநெல்வேலி மாவட்டம், அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் முடித்து அந்த பணிகளை எல்லாம் முழு வீச்சிலே அரசு செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தொண்டர்கள் முழு மூச்சிலே நிவாரண பொருட்களை வழங்க வேண்டும். ஏனென்றால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லுகிற நேரத்திலே அந்த மக்கள் எல்லாம் எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை, உணவு கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். அதற்காக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஆணைக்கிணங்க தூத்துக்குடியிலே அம்மா கிச்சன் இன்று திறக்கப்பட்டு இன்றிலிருந்து